ஏன்னா நீயும் அந்த பழ வியாபாரி மாதிரி பார்வை இழந்த மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படல. என்னைக்கும் நீ அப்படி இருக்க கூடாது. சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி ஒரு பொண்ணோட உரிமையை பறிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. உண்மையா உன்னோட பேருக்கு பின்னாடி இருந்து என் பேரை ஏன் தூக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த அடிமை விலங்க நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். தான் மூட நம்பிக்கைன்ற அந்த பெண்களோட கண் திரைய நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தான் என்ன மாதிரி என் நாட்டு பெண்களும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நான் பாக்குற இதே கண்ணோட்டத்துல நீயும் பாரு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ. எது வேணும் எது வேணா நீயே புரிஞ்சுக்கணும். எது சரி எது தப்புன்னு நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்பதான் யார் கூட வாழணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்போ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யார் கூட இருக்கணும்னு தோணுதோ அவங்கள நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த ஆள் வெளிநாட்டவரா இருந்தா கூட நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த சமயத்துல உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள உன் விருப்பப்படியே நீ தேர்ந்தெடுக்கலாம். உன்னோட சொந்த முடிவா இருக்கணும். ஏன்னா அது உன்னோட உரிமை. புரிஞ்சுதா? நான் அப்பவும் உங்களையே தேர்ந்தெடுக்கலாமா?